முதல்ல செட்டில் ஆகிற வழியை பாருங்க. செட்டில் ஆகுறதுனா என்ன சார்? செட்டில் ஆகுறதுனா செட்டில் ஆகுறது. இல்லை சார், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செட்டில் ஆகுறதுனா என்ன மீனிங்னு கேட்டேன். ஒரு ஃப்ளாட் வாங்குறது. எத்தனை பிஹெச்கே சார்? ஒரு 2 BHK. அப்போ 3 BHK 4 BHK பங்களால இருக்கிறவனை கம்பேர் பண்ணா நான் வாங்கின 2 BHK கம்மி தானே? அது எப்படி சார் நான் செட்டில் ஆனது அர்த்தமாகும்? வேற என்ன சார்? ஒரு கார் வாங்குங்க. என்ன கார் சார்? மாருதி, ஸ்விஃப்ட், ஹூண்டே, BMW, அவுடி, ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்குவார், இதில் எது வாங்கினா செட்டில் ஆகும் சார்? அப்புறம் என் பொண்டாட்டி நான் வாங்குறதா? எவ்வளோ சார்? 10, 100 இல்லை 500 வாங்கினா செட்டில் ஆகும்னா? நீங்க ஏன் வாயை அடைக்கணும்னு பேசாதீங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க சார். உங்க பாதி பேருக்கு செட்டில் ஆகுறதுனா என்னன்னு தெரியாம தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு வாங்கின செட்டில், கார் வாங்கின செட்டில், வேலை கிடைச்ச செட்டில், ஃபாரின் போயிட்ட செட்டில், பேங்க் பேலன்ஸ் இருந்தா செட்டில். உங்க டிக்ஷனரியில் எதெல்லாம் செட்டில்னு சொல்றீங்களோ அதெல்லாம் செட்டில் இல்லை சார். 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை, கோடி ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு அதுக்கேற்ற பிரச்சனை. பாயிண்ட் சார்.